லில்லி மற்றும் மேக்ஸ் நல்ல நண்பர்கள். அவர்கள் தங்கள் அருகிலுள்ள இடங்களில் மர்மங்களை தீர்ப்பதை விரும்பினார்கள். ஒரு பிற்பகல் அவர்கள் லில்லியின் பின்வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்தபோது சமையலறையிலிருந்து ஒரு கத்துமொலி கேட்டது. என் குக்கீக்கள் எங்கே போயிற்று? லில்லியின் பாட்டி அதிர்ச்சியுடன் கூச்சலிட்டார். லில்லி மற்றும் மேக்ஸ் உடனே உள்ளே ஓடினர். மேசையிலிருந்த குக்கி ஜாடி திறந்திருந்தது. அதில் எதுவும் இல்லை. இது ஒரு மர்மம், மேக்ஸ் உறுதியாகச் சொன்னான். முதல் அவர்கள் சின்னச் சிறு மிச்சங்கள் இருக்கிறதா என்று பார்த்தனர். ஒரு சிறிய அடையாளம் பின்வீட்டிற்குச் சென்றது. அடுத்தது அவர்கள் சந்தேகத்திற்குரியவர்களை விசாரிக்கத் தொடங்கினர். பென்னி நாய். அவன் வால் ஆட்டினான். ஆனால் அவன் பாவுலில் உணவு இருந்தது. பக்கத்து வீட்டு டாமி. நான் எடுத்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும், அவன் கூறினான். பாட்டியின் குக்கீகள் எனக்கு மிகவும் பிடிக்கும். லில்லியின் தம்பி ஜேக். அவன் முகத்தில் சாக்லேட் இருந்தது. சந்தேகமானது. ஜேக் சிரித்தான். நான் ஒரே ஒரு குக்கீ தான் சாப்பிட்டேன். அந்த நேரத்தில் மரத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டது. அவர்கள் மேலே பார்த்தார்கள். ஒரு அணில் ஒரு குக்கீ கடித்துக் கொண்டிருந்தது. மேக்ஸ் சிரித்தான். மர்மம் தீர்ந்தது. அணில்தான் குக்கி திருடன், பாட்டி நகைத்தார். சரி, மற்றவர்களுக்கும் நம் அணில் நண்பனுக்கும் புதிய குக்கீக்கள் செய்வோம். அவ்வளவுதான். அந்த மர்மம் முடிந்தது. அனைவரும் சூடான ருசியான குக்கீகளை அனுபவித்தார்கள். பென்னியைத் தவிர அவனுக்கு பொன்னிறமான நாய் பிஸ்கட் கிடைத்தது.